நம்மை உண்டாக்கினவர் அவர் பரிசுத்த தேவனாயிருக்கிறார். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்ன? ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆமென். ஆனால் என் பிள்ளைகளே, நீங்கள் திட்டம் கொள்ளுங்கள். ஹalleluya. நம்மை தோற்கடிக்கும்படியே சாத்தானுடைய கிரியைகள், மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் நம்ம என்ன பண்றீங்க? திட்டமற்றவர்களாய் போகும்படி அநேக உபத்திரவத்திலே கண்டு கண்டு நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹalleluya. உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஹalleluya. நம்முடைய குடும்பத்தாரோ, நம்ம உற்றார உறவினர்களோ, நண்பர்களை நோக்கி பார்த்து பார்த்து நமக்கு என்ன திடன் அற்றவர்களாய் போய்விடுவோம். ஹalleluya. மனிதனை காணும் பொழுது அவனுடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்குள் கலந்து கலந்து பலனற்று போய்விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாருங்க, துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய மகா பெரிய ஆவியானுடைய செயல் அங்க இருக்கு மக்களே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றால் அதற்கு நடுவில் ஆவியானுடைய கிரியை என்ன? அவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். நமக்கோ, ஹalleluya, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிற